கர்த்தருடைய பரிசுத்தம் புஸ்தகத்தில் உண்டாவதாக. நீர் மனுஷரை இத்துளியாக்கி மனுபுத்திரை திருமுகள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். இத்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். பார்த்தீங்களா, முகத்து வெளிச்சத்திலே நிறுத்துது எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் சுபாவங்கள் எல்லாமே எல்லாத்தையும் நிறுத்துறீர். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் அந்தரங்க பாவங்களை உங்கள் முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். அந்தரங்க பாவத்தை கூட வெளிச்சத்தில் கொண்டு வரார். எங்கள் நாட்களெல்லாம் உங்கள் கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த ஆயுசு நாட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 70 தான் நம்முடைய ஆயுசு நாட்களில் குறுகி போச்சு. 70 தான். பலத்தின் மிகுதியால் 80. அதுவும் எப்படியா சஞ்சலமும் தவிப்புமா இருக்குமா. அதனால்தான் நம்ம என்ன செய்யறோமா, சீக்கிரமா பறந்து போகிறோம். வருத்தத்து நிறத்தது தான். ஏன்னா 70 80க்கு மேலே 70க்கு மேலே இருந்தால் 80க்கு மேலே சொல்லவே வேண்டாம். வருத்தமும் சஞ்சலம் மட்டும் அதிகமாக நடக்கும். ஆனால் நம்ம என்ன கோபத்தில், அவருடைய கோபத்தை நம்ம அழிஞ்சு போகக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறார் நம்மளை. அந்த மாதிரி அதுக்கு அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைச்சுக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமா அவளை சத்தத்தை செய்கிறோம்ல, அவருக்கு பிரியமானவங்கள நடக்கணும். எப்படி கணவன் மனைவிக்கு பிரியமா, மனைவி கணவனுக்கு பிள்ளைகளுக்கு பிரியமா நடக்கிறாங்களோ, நம்ம யாருக்கு பிரியமா நடக்கணும், அவருக்கு பிரியமா நடக்கணும். உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையுள்ள நடக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போதான் ஆயுசு நாட்களே நம்மளை பெருகும். கர்த்தருக்கு பயத்தாலே என்ன செய்யணும், ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தர் தகுந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.